கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். சரீரம் அழிவதே இல்லை என்ற தலைப்பிலிருந்து மேலும் சில காரியங்களை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை தியானிக்கலாம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து தியானிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானவர். அப்ப இது ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்துல உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டாலும் அது சரீர உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படலை. ஆவியின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா உயிரடையும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சரீரமானது அழிந்து போகும் என்பதை குறித்து தான் சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையே இயேசு சாமி தான் முதற் பலனானவர். இன்னும் சொல்ல போனாக்க சொல்லப்படுவது கூட இன்னும் இல்லை. அப்படின்னா சரீர உயிர்த்தெழுதலை குறித்து இன்னைக்கு அநேகர்கள் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருப்பது உண்டு. ஆவியில தான் உயிர்த்தெழுவார்கள் என்ற ஒரு எண்ணங்கள்ல தான் இருக்கிறாங்க. சரியா சொல்ல போனாங்க, இயேசுசாமி உயிர்த்தெழுந்த அந்த நாட்களில் ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சரீர உயிர்த்தெழுதலை குறித்து பல இடங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரும் இல்லை. அது நாளடைவில் அப்படியே மறைந்து போய் இன்றைக்கு ஆத்ம உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கிறோம். சரீர உயிர்த்தெழுதலை குறித்து அன்றைக்கு இருந்த விசுவாசிகளை போன்ற இன்றைக்கும் நம்ம காணப்படுறோம். அதே சமயத்தில் அன்றைக்கு இருந்த ஒரு ஆவிக்குரிய சரீர உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிற அந்த நிலை இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு அதை விட ஒரு கேவலம் என்னன்னாக்கா, அடிப்படை சுவிசேஷம், அடிப்படை நற்செய்தியை மட்டுமே பிரசங்கிக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிற நினைவுகள்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற ஒரு கான்செப்டில் பிரசங்கிக்கிறது மாத்திரம்தான் இருக்குது. அப்போ இந்த சரீர உயிர்த்தெழுதல் என்பது ரொம்ப அவசியம். அதை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். எதுக்கு அவசியம் அப்படின்னா, சரீர உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மனுஷன் பரிசுத்தவானாய் மாறப்படும் பொழுதுதான் சரீரத்தில் உயிரடைந்து கிறிஸ்துவோடு இருக்கிறான். ஒருவேளை அவன் பரிசுத்தவானா மாற்றப்படலைன்னா அவன் நரகத்துக்கு போகிறான். எனவே சரீரம் அழிவதில்லை. அதை மனப்பூர்வமாக உள்வாங்கி முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மத்தோடு நம்புகின்ற அந்த மனநிலை நமக்கு வரணும். அது பேச்சுவாக்கில் போயிடக்கூடாது. சரி இன்னும் சொல்லுங்க கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பவுல் பிரசங்கத்தில் அப்படி தானே நினைச்சாங்க. அது போன்ற ஒரு நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடாது. இன்னைக்கு அநேக சபைகள்லாம் அதுதான் இருக்குது. அந்த ஒரு டைமிங்கை ஃபிட் பண்ணி டைமிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இந்த டைமுக்கு இங்கே போவோம், அதுக்கு அடுத்தது நம்ம வெவ்வேறு டைம்களில் வெவ்வேறு காரியங்களை செய்வோம்னு சொல்லி அது ஒரு காலத்தை தேவனுக்கு அந்த குறுகிய காலத்தை மட்டும் கொடுத்த ஒரு நிலைகளில் தான் இருக்கிறோம். எப்பொழுதும் ஆராதிக்கிறதோ, எப்பொழுதும் தேவ சிந்தையில் இருக்கிறதோ, எப்பொழுதும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு யோசனையில ஜீவிக்கிறதோ அது மிகவும் குறைஞ்சிருக்குது. அப்போ சரீர உயிர்த்தெழுதலும் இதெல்லாம் ஒரு அங்கம். சரீர உயிர்த்தெழுதல் அவசியங்கிறத உணர்த்துகின்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் பாவங்கள் குறையும். சரி, ஓகே. எனவே இவர் இயேசுசாமி சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அதுல அவர் முதற் பலனானவராக இருக்கிறார். அப்ப மற்றவங்கலாம் எப்படி? இன்னும் இப்ப பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்கலாம் இப்ப இயேசுசாமி வந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார், அது போல நாமும் உயிர்த்தெழுவோம். எனவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கப்பட்டவர்கள்லாம் அப்படின்னா ஆதாம் ஏவாள் காலகட்டங்களில் இருக்கப்பட்டவர்கள்லாம் சரீர உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா? என்ன சொல்ல போனாக்க, அவர்களுக்கும் ரட்சிப்பு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் வருகிறது. நம்மளுடைய பாவங்களை இயேசுசாமி எப்படி மன்னிக்கிறாரோ, அவர் நிகழ்காலத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, கடந்த காலத்துக்கும் அவர் தான் தேவன். நிகழ்காலத்துக்கும் அவர் தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். வருங்காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் அவர் தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். எனவே முக்காலங்களுக்கும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரே நபர் இயேசுசாமி மாத்திரம்தான்.
சரி, இதை குறித்து நம்ம தியானிப்போம். எனவே அவர் முதற் பலனானவர். அப்ப அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அதுபோல ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. இன்னைக்கு ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் நம்மளுடைய சரீரமானது பாவத்துக்குட்பட்ட சரீரமாக மாற்றப்பட்டது. ஒருவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக. அதுக்காக நாம பாவிகள்லாம் பாவம் செய்யலையா அப்படின்னாக்கா, அவனுடைய ஜென்ம சுபாவம், முன்னோர் தகப்பனாரின் ஜென்ம சுபாவம் இன்றைக்கு ஜென்ம சரீரமாக மாற்றப்பட்டு நாமும் பாவிகளாகவே இருக்கிறோம். அதுக்காக முன்னோர்களை அவங்க பாவி அவங்க பாவம் செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமானது. ஏன்னா நாம் அவங்கள விட அதிகமாக பாவம் செய்கிறோம். எனவே கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாக மாறணும். அதான் சொல்றாருங்க கீழே. எனவே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டானுச்சு. எப்படி மரணம் உண்டானது அதுபோல உயிர்த்தெழுதலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக உண்டானது என்று அடுத்த வரிகளில் சொல்ற 22ல், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் அடைந்தான், பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத அடைந்து அவனுக்கு பிறப்பு இறப்பு வந்ததுங்கிறத நாம நம்புறோம்ல. நித்திய ஜீவன்ல இருந்தவன் ஒரு பாவம் செய்ததினால் அவனுக்கு இறப்பு வந்தது என்பதை நம்புறோம்ல. அதே போல நித்திய ஜீவனை அடைவதற்கு இயேசுவினுடைய இரத்தத்தினால் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோங்கிறத ஏன் நம்பக்கூடாது? அதை நம்புறது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ தன்மை. அப்படின்னா இயேசுவை நம்புகிற ஒரு உன்னதமான சிந்தனை. எனவே கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் சரீரத்தோடு உயிர்த்தெழ போகிறோம். எனவே சரீரத்துக்கு அழிவு இல்லை என்பது இதிலிருந்து புரிகிறது. அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அப்ப இயேசு சுவாமி தான் முதற் பலனானவர். அவர் பரிபூர்ண பரிசுத்தர். அவர் 100% பரிசுத்தர். அவர் உயிர் தெழுந்தார். அப்ப கீழே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? வரிசையின்படினா என்ன? 99.9, 99.8, இப்படி 99, 98, 97ன்னு அவரவர்கள் வரிசையின்படியே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். இது 2ஆம் வருகை குறித்து சொல்றார். பின்பு அவருடைய வருகையில் மீதமுள்ள ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்னு சொல்லப்படுது. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலில பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பரிசுத்தவான்கள் உயிரடையப்பட்டார்கள் என்பதை குறித்து இப்ப நம்ம தியானிக்கலாம். அதாவது மத்தேயு 27வது அதிகாரம் 52வது வசனத்துல சொல்லப்படுது. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. பாருங்க, இயேசுசாமி மரித்து உயிர் தெழுகின்ற அந்த வேளைகளில கல்லறைகள் திறந்தது. அதான் சொல்ற, அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். எதோடு காணப்பட்டார்கள் அப்படிங்கிறத 52ல சொல்றாரு. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கின்ற எல்லாருடைய சரீரங்களும் அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள், யார் உண்மையா தேவனுக்கு பயந்து ஜீவித்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, அல்லது ஒரு சில விஷயங்களில அவர்கள் முன்னையும் பின்னையுமாக இருந்து பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்ட பிறகு இயேசுவோடு கூட அவர்களும் உயிர் தெழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்ப பாவிகளா இருந்தவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொன்னது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 பேதுருல 3வது அதிகாரம், 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 18-20வது வசனம், 18லிருந்து 20வது வசனம் வரை வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என்ன சொல்றாரு? மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப அவர் மாம்சத்துல தான் அவர் மரணம் அடைந்தார். அதே சமயத்துல ஆவி எங்க போடுச்சு அப்படிங்கிறத கீழே சொல்றாரு. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள
ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப ஆவியின் சரீரம் என்பது என்ன? ஆவியின் சரீரம் வேற, ஆவியிலே பிரசங்கிக்கப்பட்டது வேற. அப்ப இந்த ஆவியிலே அவர் எங்க போனார்? இந்த 3 நாள் அதற்கு முன்பு ஆதாம் காலத்திலிருந்து அன்றைய காலம் வரைய மரித்தவர்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணார். அப்ப ஏன் இந்த இடத்துல நோவா காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த பொழுது கீழ்படியாமற் போனவைகள் என்று சொல்றார். அப்ப அந்த இடத்துல மட்டும் கீழ்படியாம போனவர்கள் மாத்திரம் கிடையாது. ஏன் இப்ப நோவா காலத்தை குறித்து இங்க மையப்படுத்துறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்றோம். எனவே நம்ம ஆபிரகாமின் பிள்ளையா? அது விசுவாசத்தின் பிள்ளை. அது மாதிரி நோவாவின் காலம் அப்படின்னு சொல்லப்படுறதன் காரணம் அவன் ஒரு நீதிமான் என்பதை அடையாளப்படுத்துறார். எனவே இது சரியாக சொல்ல போனாக்க ஆதாம் காலத்தில் இருந்தே யார், ஒருவேளை ஆதாம் முதற்கொண்டு அவன் மரித்து அவன் பாதாளத்தில் இருக்கின்ற அந்த ஆவிகளுக்கு இயேசுசாமி என்ன பண்ணாரு? அங்கே போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னார். அதான் சொல்றாரு, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அங்க எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாரு? 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு. அது ரொம்ப கடினமான விஷயம்தான். அது இந்த பூமியில 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணியே யாரும் சரியா ஏத்துக்கல. அங்க 3 நாள் பிரசங்கம் பண்ணுவது ஏத்துக்குவாங்களா அப்படின்னாக்க ஏத்துக்கிட்டா சந்தோஷம். ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் கிருபையினாலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதே போலதான் இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டவர்கள் கிருபையினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே இது ஒரு முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் என்று கூட சொல்லலாம். எனவே அந்த ஆவியில இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதை தான் இதுல 27வது அதிகாரத்துல 52வது வசனத்துல அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்ப அதுக்கு அடுத்ததும் அந்த 3 நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சரீரத்துக்கு வந்தார். சரீரத்தோடு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற வேளைகளில் அவருடைய அவருடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். யாரெல்லாம் அவர் பிரசங்கத்தை உணர்ந்து பாவ அறிக்கையை ஏற்றிருப்பார்களோ அல்லது அவர்களுடைய மனது அப்படின்னா, திருந்துதல் என்பது ஒரு சரீரமும் அவசியம், அதோடு சேர்ந்து ஆவியும் அவசியம். இந்த சூழ்நிலையில அவர்களுடைய ஆவி திருந்தப்படுகிறது. அது நிமித்தமா சரீரத்தோடு சேர்ந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த நாளிலேயே முதற் பலனானவர் அவர், பின்பு வரிசையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே இது புதிய ஏற்பாட்டினுடைய அந்த துவக்கத்தின் காலத்தில் வரைய எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அடுத்தது 2ஆம் வருகையின் காலத்துல எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதை குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். எனவே இயேசுசாமி நிமித்தமா நம்ம சரீரமும் உயிரடைகிறது என்பதை நீங்க உணருங்க, விசுவாசிங்க, அது நிமித்தமா ஜெயம் கொள்ளுங்க. மற்ற பதிவுல நாம் மற்ற காரியங்களை தியானிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.